முருகனின் தந்தையார் சிவன் தலைவரின் கையில் இருப்பது கீழே புரியதோர் நாகம், நாகத்துக்கு புரியதோர் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தது தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயி, தாட்சாயின் கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்கு புரியதோ உதிரம், உதிரத்துக்கு புரியதோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் மக்களம், அக்கிரமத்தை படைத்தது சக்கரம், சக்கரமத்தை உடையது திருமால், திருமால் அவதாரமோ 10 தலை கொண்டவனோ ராவணன், ராவணன் சங்காரம் செய்வதார் ராமர், ராமர் கையில் இருப்பதோ கேது, கேது என்றால் ஆழி, ஆழி என்றால் அழகரை, அழகரை பள்ளி கொண்டிருப்பதான் மகாவிஷ்ணு, மார்பில் குடிக்கொண்டிருப்பதான் மகாலட்சுமி, இப்பேற்பட்ட மகாலட்சுமி பிறந்து தவிக்க என் தாய் தந்தை முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்பேற்பட்டவர் எதிர் ராமம் பிரம்மதேவருக்கு மனைவியாக கலைவாணியில் பெயர் பெற்று எவ்வித குறையின்றி தீரம் சிறப்போடு வாழ்ந்திருக்கு. அப்படி இருப்பதோ என் மாமன் ஐக்கியதா கூப்பிடுறார். கலைவாணி உன்னை காண அழைப்பது ஏன் தெரியுமா? எதற்காக சுவாமி? எதற்கு தெரியுமா? உலகத்திலே 2 அறக்கலைஞர்கள் இருக்கின்றார்கள். வாதாபி அனதாபி ஈசனை கோரி தவம் இருக்க போகின்றார்கள். ஐம்பூதங்களிலும் அனைத்திலும் தவத்தை தரப்போகின்றார்கள். அப்பொழுது அனைத்து நாவிலும் குடியிருப்பவள் நீ. தற்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்கள் இருவரும் நாவிலே குடியிருந்து நெருப்பு என்ற சொல்லை வரவேற்கு நீ செய்ய வேண்டும். அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படியே இருக்கும். பரமே
ஈசனாகப்பட்டவனுடைய தவ வலிமைக்காக வரவில்லை. அடுத்த திசை சென்று தவம் புரிய வேண்டும். இந்த திசையில் இருந்து ஈசனை காண முடியும். தற்போது ஈசனை போல் தவம் இருக்க வேண்டும். ஜோதியே சுடர் ஒளியே தயாபரணே. சுடர் ஒளியே
நான் அமர்ந்து கொண்டிருந்த சமயத்திலே ஆணவம் கொண்டு ஓடி வந்தான் பிரம்மதேவன். அதே ஈசா மூர்த்திக்கு முதல் மூர்த்தி நானே என்று உரைத்தான். அப்பொழுது வைத்தியர் பார்த்தார். என்ன மூர்த்திக்கு முதல் மூர்த்தி நீயா? கிடையாது, மூர்த்திக்கு முதல் மூர்த்தி நான் தான் என்று உரைத்தார். அவர் இருவருக்குமே போட்டி ஏற்படு. அப்போது நான் என்ன உரைத்தேன், இவருக்குமே போட்டி வேண்டாம். யார் ஒருவரின் ஜடாபாகத்தை கண்டு வருகிறார்களோ அவரே மூர்த்தி முதல்மூர்த்தி. யார் ஒருவரின் பாத சபையை கண்டு வருகிறார்களோ அவர் தான் மூர்த்தி முதல்மூர்த்தி என்று உரைத்தேன். அந்த பிரம்மதேவன் செய்தான். ஆணவம் கொண்டு அவன் அன்னப்பட்டியின் மீது ஏறி அதிவேகமாக பறந்து சென்றான். எதற்காக? என்னுடைய ஜடாபாகத்தை காணுவதற்காக. என்னுடைய மைத்ராவத்தை வந்து செய்தார். பூமியை தொலைவாட்டிக் கொண்டே சென்றார். எதற்காக? என்னுடைய பாத சபையை காணுவதற்காக. அதில் முதல்ல வாதாடம் செல்லக்கூடிய ஆளுக்கு லோகங்களையும் பற்றி என்னுடைய பாதத்தை பற்றினார். பாதத்தை பற்றினாயோ பாவர மக்கள் எனக்காக எத்தனை ஆலயங்கள் எழுந்திருந்தார்களோ அதே போல் உமக்கும் ஆலயம் அமைய வேண்டும். அது மட்டும் கிடையாது, எனக்கு எப்படி அன்னை நைவேத்தியம் அழைத்து பூஜை செய்யார்களோ அதே போல் உமக்கு நடக்க வேண்டும் என்று வரவதை கொடுத்து பார்த்தேன் என்பதவனை அவன் செல்ல செல்ல என்னுடைய சிறமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே சென்றது. என் சிறசினை அழகத்துக் கொண்டிருக்கும் கங்கையாவுக்கு என்ன செய்தால், என் கூந்தலை கட்டி விளையாடு, என் கூந்தலுக்கும் தானமுமானது பூமியை நோக்கி அமையம் அமையம் என்று ஓடி வந்தது. கை முடித்து காப்பாற்றினான் பிரம்மதேவன். நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என கேட்க, யாரோ ஈஸ்வரன் அழைத்துக் கொண்டு போல் எனது வயதான் தானம் போன்று ஒரு கதை. அப்படி என்றால் ஈஸ்வரன் திருமணி வெகு விரைவில் தானா இருக்கிறது, நான் கண்டுவிடலாமா என படித்தான் பிரம்மதேவன். சுவாமி, நான் வருகின்ற சமயத்தில் 4 பிரம்மதேவர்கள் மாறிவிட்டார்கள், நீங்கள் 5வது பிரம்மதேவர் ஆகிறார், என்னால் முடியாது என்று உரைத்தது. அப்படி என்றால் மூர்த்தியும் நான் ஒரு மூர்த்தி தாய் ஆகிறார், நான் உரைக்கும் பொய் வார்த்தை உன்னால் உரைக்க முடியாதா? நான் என்ன பொய் வார்த்தை தான் உரைக்க வேண்டும் சுவாமி என்று உரைத்தது. அப்படி என்றால் நான் ஈஸ்வரன் திருமணியை கண்டேன் என ஒரு பொய் வார்த்தை உரைத்தால் போதும் என்று உரைத்தான். ஓடி வந்தான் பிரம்மதேவன். அதே ஈசா உனது திருமணியை நான் கண்டேன் உரைத்தான். இது எனது திருமணியை கண்டால் எனக்கு என்ன தெரியாதா? சரி, எனது திருமணியை கண்டதற்கு யார் சாட்சி? உன் சிறசரை அழகத்துக் கொண்டிருக்கும் தாளமோடே சாட்சி என்றார். உண்மைதானா என்று. உண்மைதான் சுவாமி என்றது. அதே தாளமோடு நீ யார், எப்பேற்பட்டவள், எப்பொழுது சிறசரை அழகத்துக் கொண்டிருப்பவள், எப்படி பிரம்மதேவனுக்காக வைத்தாயோ வீசக்கூடிய மலர்களே வீசக்கூடிய மலராய்க்கு உன்னை இனிமே எந்த ஒரு பெண்கள் பெண்களும் சூழக்கூடாது சாபத்தை கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது, நீ குடியிருக்கின்ற இடத்திலே நாகம் குடியிருக்கிற சாபத்தை கொடுத்தேன். நான் கொடுத்த சாபத்தினால் தான் இன்றும் பெண்கள் யாருமே தானுமோடி சூழ்வது கிடையாது. தானுமோடு என்னுடைய பழத்தை விடுத்தது. சுவாமி, என்னை மன்னித்துவிடுங்கள். உங்களுடைய சிறப்பை அலங்கரித்து இந்த பிரபஞ்சவனுக்காக ஒரு பொய்வாக கொடுத்து விட்டேன். என்னை மன்னித்தவர்கள் சுவாமி என் பாயத்தை விடுத்தாலே. சரி, எப்பொழுது பாயத்தை விடுத்தாயோ கிராமங்களே திருவிழா செய்வார்கள். அது 3 கரங்கள் சோடிப்பார்கள். எவ்வளவு கரகம், காளிகாபால் கரகம், கிராமதேவர்கள். அது கிராமதேவர்கள் கொண்டு இதோ இருக்கும் இந்த தாழ்மொழி கொண்டு ஜோடிக்கு விட தாழ்மொழிக்கு வடமதி கொடுத்து அதே பிரம்மதேவா எப்பொழுது இந்த அற்ப பதவிக்காக ஆசைப்பட்டு எனக்கு ஒரு பரிவார்த்தை விடுத்தாயோ உனக்கு இனிமேல் தனித்தது ஒரு ஆலயமே இல்லை. நான் கொடுத்த சாபத்தினால் தான் என்றும் பிரம்மதேவனுக்கு தனித்தது ஒரு ஆலயமே இல்லாமல் காரணம் பிரம்மதேவனுடைய பாதத்தை விடுத்தான். சரி, எப்போது என்னுடைய பாதத்தை விடுத்தாயோ மண்டலத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை சரஸ்வதி பூஜை செய்வார்கள். அதில் இந்த பிரம்மதேவனுக்கும் ஒரு பூஜை அடிக்கிட்டு வந்து பிரம்மதேவனுக்கு வரமனை ஒழித்து விட்டு ஈக்கடை 84,000 ஜீவராசிகளுக்கு பணியளித்து இருந்தாலும் நான் எப்பொழுது பணியளிக்க வேண்டுமானாலும் பணி அளப்பதாக இருந்தாலும் என்னுடைய மனைவி பார்வதியை சந்தித்த பிறகு அனைத்து ஜீவராசிகளுக்கு பணியளிப்பது வரைக்கும் என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டுமே.